ராமதாசும் அன்புமணியும் சண்டை போடுவது போல் இருவரும் சேர்ந்து நாடகம் ஆடுகின்றனர் என்று மறைந்த காடுவெட்டி குருவின் மகள் விமர்சித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் மறைந்த முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவின் மகள் விருதாம்பிகை மற்றும் அவரது கணவர் கிரண் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், பாமக தலைவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் சண்டை போடுவது போல் நாடகம் போடுகின்றனர். குடும்பத்து பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என ராமதாஸ் பிற்போக்குத்தனமாக பேசினார். ஆனால் தற்போது தன்னுடைய மகளை அரசியலில் முன்னிறுத்துகிறார் என சாடினார். பணத்திற்காகவும் பதவிக்காகவும் எதை வேண்டுமானாலும் செய்வார் என விமர்சித்த விருதாம்பிகை, 20 ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வன்னிய சமுதாய மக்களுக்கு எந்த நல்லதும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். நோக்கமே மெயினா ஐயாவும் இந்த அர்ச்சனையா இந்த மாதிரி நாடகம் ஆடுறாங்களே, இது இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி இதை பத்தி பேசுறதுக்காக தான் வந்தோம். ஏன்னா அந்த காலத்துல இருந்து அப்பத்துல இருந்து அப்பா வச்சு இதுவரையிலும் அப்பா 2016 வரலையுமே அவர் இருந்ததுனால தான் ஓட்டு வங்கி அதிகமா இருந்துச்சே தவிர, அவர் இறந்ததுக்கு அப்புறம் 2019, 21, 24 மூணு வருஷமே தோல்வியை தான் சந்திச்சாங்க. இவங்க கூட்டணியோட சேர்ந்து இவங்க மக்களுக்காக பாடுபடல, கூட்டணியோட சேர்ந்து அவங்களோட அரசியல் லாபத்துக்காக பணப்பெட்டியும் ஸ்வீட் பாக்ஸும் வாங்குறதுல அவர் குறியா இருக்கிறாரு. அது இதே போல இவங்க என்ன வேணாலும் நடக்கலாம். திருமாவளவன் அண்ணன் இருக்காங்க, அவங்க வெற்றி வாய்ப்பை சூடிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவர் இன்னும் இந்த மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க. இவங்க மொத்தமா தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க ஐயா அவர்கள்.